எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நானும். இந்த வீடியோவில் என்னோட ரேண்டம் டேவோட ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. ஹோப் யூ என்ஜாய். காலையில் எந்திரிச்சோடனே சமைச்சிட்டேன். ஹஸ்பண்டும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. வேலைக்கு கிளம்புனதுக்கப்புறம் நானும் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இன்னைக்கு சூப்பராக திருப்தியாக ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். எனக்கு இது பிடிச்ச ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து எனக்கு இந்த செம்பருத்தி பூவும் இலையும் கிடைக்கவே கிடைக்காது. எப்போல்லாம் அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை போட்டு குளிச்சுடுவேன். அதுவும் இன்னைக்கு எனக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ தான் கிடைச்சது. கிடைச்சதை எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ஹேர் பேக்காக போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஹேர் பேக்கு ஒரு 3 to 5 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. ஒரு 10 செம்பருத்தி இலை அளவுக்கு எடுத்துக்கோங்க. நைட்டே வெந்தயம் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். அதை ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு ஒரு கை நிறைய தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் க்ரோத்காகவே படைக்கப்பட்ட ஒன்று, அதுதான் கருவேப்பிலை. அதை ஒரு அரைக்கை அளவு சேர்த்துட்டு இதில் ஆலோவேராவும் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு ஆலோவேரா கிடைக்கவே இல்லை. ஸோ கொஞ்சமாக தயிர் அண்ட் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தயிர் எனக்கு நல்லா உரையவே இல்லை. சரி வேற இல்லாதனால அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு 3 to 4 ஸ்பூன் கூட தயிர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கோகோனட்டுமே இதை விட நீங்கள் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஆனால் என்னோட ஹேருக்கு பர்ஃபெக்டாக கோகோனட் சூட் ஆகும். அதனால நான் கோகோனட் நிறைய எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சி போட்டாலும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். எனக்கு அது பெரிய ப்ராப்ளமாக தெரியல. உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா ஹேர் பேக்கை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டு அதை நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் அப்ளை பண்ணுங்க. என்னை பொறுத்தளவுக்கு அது காய காய உதிர்ந்துரும். பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஜூஸை கூட அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளமுமே இல்லை. தென் நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா கிளைமேட் ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. ரொம்ப நேரம் விட்டால் கண்டிப்பாக சளி பிடிக்கும். 15 to 20 மினிட்ஸே போதும். நம்ம போடுற ஹேர் பேக்கை நம்ம ஸ்கேல்ப் சூப்பராக அப்சர்வ் பண்ணிவிடும். கோல்டு சீக்கிரம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் 15 மினிட்ஸில் தாராளமாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இவ்வளோ சீக்கிரமாக ஹேர் வாஷ் பண்ணிட்டா ஹேர் பேக் போட்டது வேஸ்ட்டோ அப்படின்னு மட்டும் யோசிச்சிடாதீங்க. 15 மினிட்ஸ் உங்கள் தலையில் நீங்கள் போடுற ஹேர் பேக் இருந்ததுனாலே அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டன்ஸை கட் பண்ணுறதுக்காக தான். எனக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தது. நான் தான் சரி லென்த்தாகவே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டே இருந்தேன். பட் கீழே ஃபுல்லாக ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குன்னா ஹேரை தயவு செஞ்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆலோவேரா, எக் பேக் அதெல்லாம் போட்டு ஹேரை ஹெல்த்தியாக வளர்க்கலாம். அண்ட் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதுக்கு முக்கியமான ரீசன் ஹேர் ட்ரை ஆகுறது. ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா நிறைய ஆயில் வைங்க. அடிமுடியில் அடிக்கடி ஆயில் தேய்ச்சிட்டே இருங்க. ட்ரை ஆக விடாதீங்க. தென் ஹேரெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் ஹேரை கிளிப் பண்ணிவிட்டு தம்பிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனை தூங்க வச்சுட்டு நானுமே சாப்பிட வந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா, நேற்று நைட்டே ராகி களி கிண்டி வச்சுட்டு படுத்திருந்தேன். அதோட கொஞ்சம் பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஒரு சிஸ்டர் எப்போவுமே ராகி களி ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ போடுங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. போடாததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் நைட்டே ராகி களி கிண்டி வச்சுடுவேன். ஸோ நைட்டு வீடியோ எடுக்க முடியறதில்ல, அதனால தான் போடல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி போட்டுடுறேன். தென் சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்க குட்டி குட்டி ஒர்க் பார்ப்பேன். துணி மடிக்கிறது, துணி துவைக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கப்போ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். முழிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான், மடிக்கிற துணியை அப்படியே களைச்சி விடுவான். துணி துவைக்கிறேன் அப்படின்னா உள்ளே வந்து தண்ணியில் ஆட்டம் போடுவான், சளி பிடிக்கும். ஸோ தூங்குறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு வீடு மாப் போடுற டே. ஸோ வீடையுமே தொடச்சி விட்டுட்டேன். வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் வீடு தொடச்சிடுவேன். ஏன்னா தம்பி இருக்கனால அடிக்கடி பாத்ரூம் போவான், கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து சாப்பிடுவான். ஸோ வாரத்தில் 3 நாள் வீடு தொடச்சாதான் அந்த வாரமே எனக்கு நிம்மதியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோலேயே இந்த குட்டி மீஷோ பார்சல் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். இது வேற ஒன்றும் இல்லை, லிப்ஸ்டிக் தான். இந்த பாக்ஸ் டைப்பில் தான் வேணும்னு தேடி வாங்கினேன். ஏன்னா ஸ்டிக் டைப்பில் இருந்தால் என் பையன் இந்த நுனியை மட்டும் உடச்சிடுறான். கீழே வச்சு எழுதி தேய்ச்சி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறான். அதனால அவனால் ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி இந்த மாதிரி டப்பா மாதிரி வாங்கிக்கிட்டேன். இந்த கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியல, ஆனால் இது கிளாஸ் இல்லை. நம்ம கீழே போட்டாலுமே உடஞ்சிடாது. நான் ஆஃபர் எல்லாம் போக இது 126 rupeesக்கு வாங்கியிருந்தேன். ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மேக்ஸிமம் பேபி வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும், அதனால தான் சொன்னேன். தென் ஒரு 1 மணிக்கிட்ட தம்பி முழிச்சிடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி வரையும் ரெஸ்ட்டு தான். எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஒரு 3 மணிக்கு மேலே தம்பியை குளிக்க வச்சுட்டு அவனுக்கு பால் காய வச்சு கொடுத்துடுவேன். பால் குடிச்சிட்டு அவன் கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு பசங்களோட விளாண்டுட்டு இருப்பான். நான் ரெகுலராக இப்போ ஈவினிங் ஒரு ஸ்நாக் எடுத்துப்பேன். ஏன்னா நான் வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் நார்மல் வெயிட் தான் இருந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே அப்படின்றக்காக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா 50 kgலேருந்து நான் 43 kg வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வெயிட் கெயின் பண்ணி இப்போ 46 வந்திருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு வெயிட் இறங்கிருச்சு. அதுவும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு பண்ணலை, ஹெல்த்தியாக இருக்கலாமே அப்படின்றக்காக ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணேன். அது என்ன வெயிட் லாஸ் ஆக்கி விட்டுருச்சு. இப்போ வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கனால ஈவினிங் ஆனோன்னு ஏதாவது ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் எடுத்துப்பேன். காலையிலேயே
பீனட் ஊற வச்சிருந்தேன். ஸோ அதை வேக வச்சு தான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நானும் தம்பியும் ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் இருக்க பாத்திரத்தை எல்லாம் விளக்கி அதோட பிளேஸ்ல செட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக என் ஹஸ்பண்டும் வந்தாங்க. தென் திரும்பியும் அப்படியே லேசியாக உட்காந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு நடந்ததை ஃபுல்லாக அப்படியே ஒப்பிச்சுட்டு லேட்டாக தான் டின்னர் செய்ய வந்தேன். டின்னர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன், மேக்ஸிமம் 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிக்க பாருங்கள். அதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ ரீசெண்ட் டைமில் வர உடம்பு பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நைட் டைமில் ஹெவியாக சாப்பிட்றதும் ரொம்ப லேட்டாக சாப்பிட்றதும் தான் நிறைய டாக்டர்ஸ் இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 1 இயராக தான் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு வெயிட் லாஸ் ஆச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முக்கியமான ரீசன் இதுவும் ஒன்று. மேக்ஸிமம் 7:30க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவோம். எப்பயாவது லேட் ஆகுதுன்னா 8, அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் 8 மணிக்குள்ளே கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருவோம். தென் எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், வெளியில் ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகும். ஒன்ஸ் இன் அ வைல் தப்பு இல்லை, பட் ரெகுலராக நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஹெவியாக சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நீங்கள் இன்னைக்கு இவ்வளோ ஹெவியாக சமைக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். மேக்ஸிமம் என்னோட வீடியோஸில் பார்த்தாலே தெரியும், நான் மார்னிங் தான் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செய்வேன். பட் ரொம்ப ரேராக எப்பயாவது கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா நைட் டைமில் செஞ்சு சாப்பிடுவோம். பட் ரெகுலர் ஆக்கிக்க மாட்டோம், ரேர். இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் சிக்கன் ரைஸ் பண்ணி போட்டிருந்தப்ப ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவும் தான். ஃபஸ்ட்டு ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி 3யுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி இது 3யுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆனியனோட என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு குடமிளகா, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வேகணும்லாம் அவசியம் இல்லை, கொஞ்சம் அரைகுறையாக வெந்திருந்தாலே போதும். சாப்பிட்றப்ப நல்லா ஒரு கிரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். அண்ட் நான் இந்த சாஸ், அஜினமோட்டோ, கடையில் வாங்குற நூடுல்ஸ் மசாலா அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி இது கெட்டது, அதில் இன்னும் போய் கெட்டதை கொட்ட வேண்டாமே அப்படின்றதுக்காக தான். சாஸ் சேர்க்காதனால நான் 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கேன். அண்ட் இதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இது 3யும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க நூடுல்ஸ் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய மில்லட் நூடுல்ஸ்லாம் கிடைக்குது, பட் நான் மைதா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா குட்டி குட்டியாக சிக்கனை கட் பண்ணி பொரிச்சு வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 எக்கும் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிட்டு பெப்பர் தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பராக சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். எப்போவுமே இப்படி வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவீங்களா சிஸ்டர், கடையில் சாப்பிடவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடையிலே ரேராக வாங்கி சாப்பிடுவோம், பட் அதிகமாக இப்போல்லாம் வீட்டிலேயே செஞ்சுக்கிறோம். அண்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் கேட்ட இன்னொன்று நைட் ஹேர் கேர் ரொட்டீன், அதையுமே இந்த வீடியோலேயே பார்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா நான் காலையில் குளிச்சுட்டு பின்னின தலை இன்னைக்கு டே ஃபுல்லாக அதோட தான் சுற்றிட்டு இருப்பேன். அதை நான் நைட்டு தான் அவுப்பேன். அவுத்துட்டு ஹேரை ப்ராப்பராக கோம் பண்ணி விடுவேன். இது எல்லாருமே சொல்கிறதா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை கோம் பண்ணி விடுறது மூலமாக பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும், அதனால நமக்கு ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமிங்லாம் கிடையாது, நான் கொஞ்சம் நேரம் கோம் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எப்போ கடுப்பாகுதோ அப்போ விட்டுட்டு போயிடுவேன். இன்வர்ஷன் மெத்தடில் கூட சில டைமில் கோம் பண்ணி விடுவேன். தென் கோம் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஒரு முக்கியமான வேலை பார்ப்பேன், ஹேர் ஆயில். காலையிலே ஹேர் ஆயில் தேய்ச்சிருப்பேன், இருந்தாலுமே ஹேரோட எட்ஜஸில் நைட்டு கண்டிப்பாக ஆயில் வச்சுருவேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ட்ரை ஹேர். ஸோ அப்படியே நான் படுத்தேன்னா காலையில் இன்னும் ட்ரை ஆயிரும். ஸோ ஹேரோட எட்ஜஸில் மட்டும் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பின்னி மடக்கி போட்டு படுத்துருவேன், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோ. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களே அந்த டே எடுத்தது இது கிடையாது. அன்றைக்கி எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, அதனால் போய் தூங்கிட்டேன். ஸோ அடுத்த நாள் எடுத்து இதோட நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் என்னோட நைட் ஹேர் கேர், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் கோம் பண்ணி விடுவேன், அதுக்கப்புறம் எட்ஜஸில் மட்டும் ஆயில் வச்சுட்டு நல்லா பின்னி மடக்கி போட்டுட்டு போய் தூங்கிடுவேன். இதோட ஒரு குட்டி ஸ்கின் கேரும் பார்த்தலாம். பிம்பிள்ஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு காலேஜ் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய முகம் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்கும். அப்போ டாக்டர் சஜஸ்ட் பண்ணது தான் இந்த கிளியர் ஜெல், கிளெண்டமைசின் பாஸ்பேட் ஜெல் யூஎஸ்பின்னு இருக்கும். பிம்பிள்ஸ் இருக்கவங்க தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். அப்படியே பிம்பிள் ரெடியூஸ் ஆகுறது உங்களுக்கு 2 வீக்ஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் கண்டினியூஸாக டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ பிம்பிள் எல்லாமே ஓரளவுக்கு போயிடுச்சு. அதனால எப்போ வருதோ, லைக் இந்த பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி டைமில் ஒவ்வொரு பிம்பிள் வரும், அந்த டைமில் மட்டும் அந்த பிம்பிளில் மட்டும் போட்டுப்பேன். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.